இன்னைக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொல்லி சம்பள நிர்ணய சபை ஊடாக வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்துருக்குது. அதுக்கு வந்து கம்பெனிகளும் கடைசியாக வந்து பெரிய வாக்குவாதத்துக்கு இடையில் கடைசியாக வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாளை முதல் வந்து 1350 ரூபா வந்து அடிப்படை சம்பளம் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். மீதி இருக்க 350 ரூபா வந்து கம்பெனிகள் கொடுத்த ப்ரொபோசல் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அது வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சாதகமான ப்ரொபோசல் இல்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை எந்த ப்ரொபோசலும் தோட்ட தொழிலாளர் சாதகமற்ற ப்ரொபோசல் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அதனால் அது வந்து இனி வர பேச்சுவார்த்தையில் அது பேசப்பட்டு எப்படி நாங்கள் சொன்ன 1350 ரூபா அடிப்படை சம்பளமும் மீதி 350 ரூபா நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோமோ அதை அவ்வாறே வந்து இன்றைக்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட வழிகாட்டலிலும் அவரோட ஆதரவோடு இன்றைக்கி தோட்ட தொழிலாளருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 1350 ரூபா சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்குது. அடிப்படை சம்பளம் நாளை முதல் வந்து 1350 ரூபா அடிப்படை சம்பளமாக உயர்ந்துள்ளது. மற்ற 380 ரூபா வந்து எதிர்காலங்களில் கண்டிப்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அதை பெற்றுக்கொள்வோம். இதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன்.